அடுத்ததாக யக்கல கம்பஹா வீதியில் யக்கல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கம்பஹாவில் இருந்து யக்கல நோக்கி பயணித்த வேன் நேற்று மாலை பெண்ணொருவர் மீது மோதியுள்ளது. பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0772041041. விபத்தில் படுகாயமடைந்த பெண் கம்பஹா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர் யக்கல பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய பெண்ணொருவராவர். குறித்த வேனின் சாரதி வாகனத்தை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை யக்கல போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் கட்டுநாயக்க பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 3 மில்லியன் சிகரெட்டுகளை அழிக்க இலங்கை சுங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கை புகையிலை நிறுவனத்தினால் சுங்க திணைக்களத்தின் மேற்பார்வையில் இந்த சிகரெட்டுகள் அழிக்கப்பட்டுள்ளதுடன் இதன் பெறுமதி 75 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளில் பிரபல வர்த்தக நாமங்கள் உள்ளடங்குவதாகவும் மோசடி செய்ய முயற்சித்த மொத்த வரித்தொகை 480 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும் எனவும் சுங்க அதிகார சபை தெரிவித்துள்ளது. சென்னைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய விமான சேவை நேற்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. சென்னையில் இருந்து நேற்றைய தினம் பயணத்தை ஆரம்பித்த விமானமானது 52 பயணிகளுடன் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. அதன்போது பயணிகளை வரவேற்கும் முகமாக மங்கள விளக்கு ஏற்றல், வரவேற்பு நடனம், நினைவு பரிசில்கள் வழங்கல், கேக் வெட்டுதல் மற்றும் விருந்தினர்களின் உரை என்பன இடம்பெற்றன. நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் 4ஆம் திகதி வரை விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, ரத்தினபுரி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதேவேளை இலங்கையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 36,552 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் குறிப்பாக மேல் மாகாணத்தில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் தீர்த்தோற்சவம் இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.